ஒரு விஷயம் சொல்லணும்னு விரும்புகிறேன். அதாவது பிரபஞ்சம் நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்தை பற்றி பேசுவோம். நான் பிரபஞ்ச ஞானம் தான் என்னோட பேரும். நீங்கள் யூடியூப்ல காதல் ஈஸ்வரின்னு வருவேன், மற்றது பிரபஞ்ச ஞானம்ன்றது தான் என்னோட பேர் போட்டனாலே நான் எல்லாத்துலேயும் வருவேன். மோஸ்ட்டாக பிரபஞ்சம் மட்டும்தாங்க நான் நம்புகிற விஷயம். சாத்தியம் இல்லாத விஷயமும் சாத்தியப்படும். கிரகமே நமக்கு வேலை செய்யல, என்னமோ பண்ணுது, பெரிய பஞ்சாயத்தை கொண்டு போய் தள்ள போகுதுன்னா கூட மனசுல ஒரு விஷயத்த பதிவு பண்றோம்னா ஆழமா நம்பணும். நம்மளை நம்பினா அப்படின்னா நிச்சயமா சக்சஸ் உண்டு. அதுக்கு நான் தான் உதாரணமாவே சொல்றேன். எனக்கு ஜோதிடத்தை பத்தி எந்த ஞானமே கிடையாது. ஆரம்ப காலங்களில் என்னோட தாத்தா 104 வயசு, இப்பதான் 1 வருஷம் ஆகுது இறந்து. ஒருத்தர் வர்றாங்க அப்படின்னா இவங்க எதுக்காக வந்திருக்காங்க, அவங்க வீட்டுல என்ன பிரச்சனை இருக்கும் எல்லாத்தையும் போட்டு வைப்பாரு. எப்படி இவங்கெல்லாம் பண்ண கற்றுக்கிட்டாங்க. ஆனால் நமக்கு வந்து கொஞ்சம் எப்பயுமே ஈஸி மெத்தடில் போய் பார்க்கமா. எனக்கு வந்து இந்த பாரம்பரியம் வந்து அவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தது. ஆனால் கற்றுக்கணும் ஆரம்பிச்சு. நான் பார்க்காத ஜோதிடமே கிடையாது. எங்கள் அம்மா எடுத்துட்டோம் அப்படின்னா கல்யாணத்தனைக்கு தான் ஜோதிடம் பார்த்தாங்க. நான் ஆனவங்க ஜோதிட புக்கை தூக்கிட்டு போவேன். எங்கே என்ன யார் என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்க எனக்கு அதாவது நம்பிக்கை ஜோதிடத்தை. அப்போ ஏன் அதை கற்றுக்கூடாது, நம்ம ஏன் பண்ணக்கூடாது? நான் நாடி ஜோதிடம் தான் கற்றுக்கிட்டேன். எனக்கு பாரம்பரியத்தை பேச தெரியாது. நாடி ஜோதிடம் அப்படியே அக்யூரன்ஸாக பலன்கள் உட்காரு. ஆனால் இது தெரியறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ஞானம் வேணும்ல. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் பரபரப்பரன்னு தேனிக்கு தான் எனக்கு பேர். தேனிக்கார பொண்ணு. நான் இப்போ என்னோட நேட்டிவ் தேனி, நான் இருக்கிறது இப்போ சென்னை. ஆனால் தேனிக்கார பொண்ணு தேனி மாதிரியே இருக்கு. பயங்கரமாக பரபரப்பரன்னு இயங்குவேன். எனக்கு இந்த பொறுமை நிதானமே முதல்ல கிடையாது. ஆனால் பிரபஞ்சத்திட்ட நான் என்னைக்கோ ஒரு நாள் பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை மட்டும் நான் பதிவு பண்ணியிருந்தேன். என்னோட 7th ஸ்டாண்டர்டில் நான் மைக் போடணும் பிடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் எனக்கு லேட்டாக தான் கிடைச்சிது. ஆனால் கிடைக்கிற காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னா நான் பதிவு பண்ண விஷயம் எனக்கே ஒரு நாள் ஜெயிக்குது. ஆனால் அதுக்கான கால தாமதமாகும். என்னோட ஜாதகத்தில் சனி பலமாக இருக்காது போல, சரி லேட்டாக கிடைச்சாலும் லேட்டஸ்ட்டாக கிடைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி பொறுமை நிதானம் வேணும் ஜோதிடர்களுக்கு. ஒருத்தர் வர்றாங்க அப்படின்னா அவங்கள வந்து ஃபஸ்ட்டு மனசார அவங்களோட விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க என்ன வந்து கேட்க வர்றாங்க, நம்ம ஃபஸ்ட்டு கேட்குற நிலைமையில இருக்கணும். பொறுமையாக பதில் சொல்லணும். அவங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. எதை வந்தாலும் தெளிவாக விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு. இப்போ நான் கவிதையெல்லாம் எழுதுறேன். சத்தியமாக எனக்கு ஒரு புக்கு கூட படித்தது கிடையாது. எனக்கு கவிதையே எழுத தெரியாது. என்ன கவிதை எழுத வச்சாங்க பிரபஞ்சம். நைட்டெல்லாம் உட்காந்தோன்னா எங்கிருந்து தான் இந்த வார்த்தைகள் வரும்னே தெரியாது. முதல்ல என்னை பக்குவப்படுத்தினாங்க. இறைநிலை சார்ந்த நம்பிக்கை மட்டும் அதிகம். அப்படியே படிப்படியாக கொண்டு வந்து ஜோதிட ஞானம் அப்படிங்கிறது வந்தது. நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு நாளைக்கு அவ்வளோ பேரை நான் பார்க்குறேன். நிறைய முன்னாடி ஆரம்பத்தில் பார்த்தோன்னா நிறைய கம்பெனிலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அஸ்ட்ராலஜி மாதிரி. அதுக்கப்புறம் இப்போ எனக்கு வர கிளைண்ட்ஸ்லாம் என்னை எல்லாருமே அம்மா தான் கூப்பிடுவாங்க. எனக்கு நான் 59 வயசுல பிள்ளை இருக்கு, 60 வயசுல பிள்ளை இருக்கு, 49 வயசுல பிள்ளை இருக்கு. இதுல சின்ன பிள்ளைங்களாம் எடுத்துட்டோம் அப்படின்னா டீனேஜ் பசங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்க ஆரம்பிச்சு. நிறைய பேரண்ட் வந்து ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி பழக ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுப்பேன். சொந்தங்கள் நிராகரிக்குது. உனக்கு இது தேவையா, இதை படிச்சு நீ என்னத்தான் பண்ண போற? எல்லா சொந்தங்கள் மத்தியிலும் எப்பயுமே பாருங்க, யாராவது சொந்தக்காரங்க நம்ம அப்ரிஷியேட் பண்ணுவாங்க? கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. அதை வந்து பிரபஞ்சம் இன்னைக்கு நிறைய உறவுகளை சம்பாதிச்சிருக்கேன். வெளியில வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட உறவுகளை சம்பாதிச்சிருக்கேன். அதே மாதிரி நான் சொன்னாங்க எனக்கு வந்து லேட்டாக தான் 63 வயசு வரைக்கும் நான் யாருனே தெரியல. உண்மையிலே லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வராங்க. உண்மையிலே அவங்கள பார்த்து நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன். எனக்கு எப்படி நம்ம ஆன் டைம் சொன்னாலும் யாருக்கு ஆன் டைம் நம்ம வேலை பார்க்கவே முடியாது. அதுவே இதோடு ஸ்கிப் பண்ணுவோம். எப்படிதான் இவங்க மட்டும் கரெக்டாக வந்து ஆன் டைமுக்கு ஆன் பண்ணி எல்லாரையும் நீயாமீதர் உண்மையிலே அவங்கள பார்த்து வியந்திருக்கேன். அந்த பொறுமை நிதானம் அப்படிங்கிறது பக்குவப்பட்டால் மட்டும்தான் வரும். அந்த பக்குவத்தை கொடுக்குறது உண்மையிலேயே ஜோதிடத்துறை மாதிரி வேறு எதுவுமே கிடையாதுங்க. நிச்சயமா கிரகங்களுக்கு மேலே வேலை செய்யக்கூடிய விஷயம் பிரபஞ்சம். இறைத்தன்மை. நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதை கொடுக்கும். 1 லட்ச ரூபாய் நீங்க வேணும்னு கேளுங்களேன், ஆத்மாத்தம் கேளுங்க. கையில ஒண்ணுமே இல்லை, நம்பிக்கை மட்டும் நீங்க விடாதீங்க. நீ கொடுப்பேன்னு நான் நம்புறேன்னு கேளுங்க, உங்க அக்கௌண்ட்ல சேரும். இதுக்கு நானே உதாரணம். எனக்கு ஏகப்பட்ட அற்புதங்கள் செஞ்சிருக்கேன். 1 2 இல்லை, ஒவ்வொரு நாளும் அற்புதம் தான். டாக்டரே கைவிட்டான், நீ வந்து வேஸ்ட்டு, ஒழுங்கா வந்து உடம்பு இல்லை, அடுத்து எல்லா பாட்டும் வீக்கா இருக்குன்ற அளவுக்கு எனக்கு சொன்னப்ப கூட எல்லாமே எப்படி சரியாச்சுன்ற மாதிரி ஆச்சு. நம்பிக்கை, விடாமுயற்சி, அது மட்டும்தான். அதை மட்டும் வச்சுக்கா போதுமானது. உண்மையிலே பிரபஞ்சத்தை நான் ரொம்ப நம்புறேன். ஜோதிடம் இதுவும் அதோட ஒரு பாட்டாக நினைக்கிறேன். அதனால எல்லாரும் வந்து உங்களோட வாழ்க்கையில எப்பயுமே தோண்டு போகும்போது எப்பயுமே வாழ்க்கையில் தோல்வி வேணுங்க. தோல்வியை மட்டும்தான் ஒரு அவதூறப்படுத்தும் போது தான் நம்ம அடுத்த கடமை நகரும். நான் எல்லாத்தையும் சொல்றேன், பிரச்சனை வரட்டுங்க. 10,000 ரூபாய் வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க, அடுத்த 15,000 வேலைக்கு முயற்சி பண்ணுவீங்க. அப்போ 10,000 வேலையை பார்த்து உட்காந்துட்டீங்கன்னா உங்களால வாழ்க்கையை முன்னேறவே முடியாது. ஸோ அடுத்த கட்டமா நகரம்னா பிரச்சனையை தேடி நம்மளே உட்காந்து வாப்பா என்னதான் நடக்க போகுது அப்படின்னு பஞ்சாயத்தை சரி பண்ணிடுவோம் அப்படின்ற அளவுக்கு பேசணும். நிச்சயமா நம்மளோட வாழ்க்கை வெற்றியை நோக்கி பயணப்படும். அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் ஜோதிடத்துல என்னென்ன அடையாளம் தெரியாம வந்தேன். நாடி ஜோதிடம் கற்றுக்கிட்டேன், ரேக்கி ஹீலிங் பண்றேன், அதே மாதிரி ரிட்டையர்ட் ட்ரீட்டரா இருக்கேன், லைஃப் கோச்சா இருக்கேன். இத்தனை விஷயங்கள் பண்ண முடியுமா? நானே இவ்வளவு பண்ண முடியும்னா மற்றவங்க எல்லாரும் நம்மளோட பெரிய ஜாம்பவான் இருக்காங்க இல்லையா? அப்ப எல்லாமே எவ்வளவு பண்ண முடியும்? அவங்களுக்கான வாய்ப்புகள் கடவுள் கண்டிப்பா கொடுப்பாரு. அதுக்கான பிளேஸ் மட்டும் நம்மளாம் தேட ஆரம்பிக்கும்.
அங்கீகாரத்தை கொடுத்தே தீரும். இன்னைக்கு உண்மையிலேயே வந்து நான் நிறைய விஷயங்கள் இங்கே தெரிஞ்சுக்கிட்டேன். ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போதும் ஒவ்வொருத்தருமே இங்கே இருக்க சந்திரன் சார் இருக்கட்டும், எனக்கு பேர் தெரியல, இவரோட ரவி ஜெயக்குமார் சார் இருக்கட்டும், ஐயா வந்து லோகநாதன் எனக்கு முன்னாடியே தெரியும். அதே மாதிரி இங்கே வந்து உடனே கான்செப்ட் எடுத்து எழுதுறவர்களாக இருக்கட்டும், கரூர் ஐயா ஆன்லைன் பாலகிருஷ்ணன் சார் இருக்கட்டும், இவங்களாம் எனக்கு நல்ல உறவுகளாக சம்பாதிச்சிருக்கேன். அப்படிங்கிறப்போ எனக்கு அவ்வளோ ஹாப்பி. பெண்களுக்கு இப்போ ஒவ்வொரு பெண்ணுக்கு பின்னாடி ஒரு ஆண் இருப்பாங்க. இந்த ஆண்களுடைய ஒத்துழைப்புல தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய மாநாடு நடந்துக்கவே முடியாது. எவ்வளோ சிறப்பாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் இருக்கோம். வந்து அதை வழிநடத்துறதா இருக்கட்டும், உண்மையிலே ஒவ்வொரு பெண்ணுக்கு பின்னாடி ஒரு ஆணையினுடைய நிலை இல்லாமல் இந்த வெற்றி கிடையாது. ஸோ அந்த நேரத்தில் நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்க விரும்புகிறேன். என்ன ஜோதிடத்து மூலமாக தொடர்பு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட கான்டாக்ட் நம்பர் பிரபஞ்சஞானம் காலேஜ் ஜோதிடர் ஈஸ்வரி அப்படின்னு போனாங்க. நான் ஒரு 7845323845 இந்த நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள். உண்மையிலே ஏன் காலேஜ் சொல்றேன்னா, ஆக்சுவலா ஆரம்ப காலங்களில் முதல்ல மீடியாவுக்கு வரும்போது எனக்கே தெரியாம என்னோட கிளைண்ட் ஃபுல்லாவே ஒரு வெங்கட் பிரியன்னு சொல்லிட்டு ஒரு நெறியாளர் வந்து என்ன டிவியில அதாவது யூடியூப்ல எடுக்கும்போது அவர் வந்து என்னோட கிளைண்ட்டை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி அவர் எனக்கே தெரியாமல் எல்லா விஷயம் எடுத்து எப்படிப்பா உனக்கு மட்டும் கரெக்டாக உங்களோட வீடியோ போட்டால் வெறும் லவர்ஸாக வந்து பயங்கரமாக வாங்க நீ என்ன பலன்னு சொன்னேன் அப்படின்னு கூப்பிட்டு கனலைஸ் பண்ண ஆரம்பிச்சது. அவர் தான் அந்த கொடுத்த பேர் காலேஜ் சொல்லிட்டார் அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு வந்து நீங்கள் லவர்ஸாக வராங்கன்னா இவங்களாம் சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா? ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் இருக்காங்களா இல்லையா? இவங்க கல்யாணத்து வரைக்கும் கொண்டு போவாங்களா இல்லையா? அடுத்து வந்து இந்த கல்யாணத்தை வந்து சக்ஸஸ் பண்ணி கொண்டு போவோம், பாதையில் போட்டுக்குமான்ற எல்லா விஷயத்தையும் விட்டு வச்சிருக்கேன். அதனாலே சில பேர் பர்சனலை பற்றி ஓப்பனாக பேசுகிறோமே அப்படிங்கிற பயத்தோடையும் வரக்கூடிய ஆட்களும் உண்டு. சில பேர் அவேர்னஸாக வராங்க. அதே சமயத்தில் என் குழந்தைக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அதுக்காக கிளியர் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையாக இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஏன்னா உண்மையிலேயே சார் இன்னைக்கு என்ன வேணால் உழைச்சிடலாம், சம்பாதிச்சிடலாம். வீட்டுக்குன்னு போனால் ஒரு உறவு வேணும், அன்பு காட்டுறதுக்கு ஒரு உயிர் வேணும். ஆல்ரெடி நம்ம ராஜேஷ் கண்ணா சொன்ன மாதிரி சந்திரன் தான் உண்மையிலே ஃபர்ஸ்ட் எடுத்தாலும் சந்திரன் நான் பார்த்தாலே பிடிக்கணுமே, பார்த்து ரசிச்சாலே காதல் வரும். காதலுக்கு அந்த கிரகமே அதுதான் இன்னைக்கு ரோஹிணி நட்சத்திரம் கட்டி விட முடியும். முதல்ல பார்த்தாலே இம்ப்ரெஸ் பண்றது யாரு? நம்ம மனசு. ஸோ சந்திரன் நல்லா இருக்கா, சந்திரன் பிடிக்கணும் ஃபர்ஸ்ட் சந்திரன். அடுத்த முதல் ஜாதகத்துல சுக்கிரன் நல்லா இருக்கா, அது குரு வந்து கெட்டு போகாம இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நல்லபடியா கல்யாணம் பண்ணுவோம், இல்லையா எஸ்கேப் ஆயிடுவோம். இவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ இதெல்லாம் வச்சுதான் சார் ஒரு காதல். ஏன்னா குடும்பம்ன்றது நல்லா இருந்தா அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏன் பர்டிகுலரா இதை எடுத்தேன்னா இன்னைக்கு நிறைய ஃபீல்ட்ல நிச்சயமா இன்னைக்கு கல்யாணம் ஆனவங்க பார்க்கக்கூடிய பிரச்சனை. எனக்கு டிவோர்ஸ், எனக்கு என் வைஃப் பிடிக்கல, இந்த காலத்துல எனக்கு இன்னொரு அஃபேர் வருதுன்னு கேட்கறாங்க. அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ இது நான் என்ன சொல்றேன்னா, யாரோ ஒருத்தவங்க தெரியாதவங்களை பார்த்து திருப்பி இன்ட்ரெஸ்ட் பண்ணி ஒரு விஷயம் பண்றது இருக்கிற அட்ஜஸ்ட் பண்ணி போங்க சார், லவ் பண்ணுங்க சார், சூப்பரா இருக்கும் வாழ்க்கைன்னு சொல்லவே ஆமா ரசிச்சுக்கங்க. ஆனா லைஃப் வந்து நம்ம ஒய்ஃபோட இருக்கட்டும் அப்படிங்கிறது என்னோட பாயிண்டா இருக்கு. நிறைய பேர் காதல் சந்திரன் முக்கியம் நீங்கல்ல, முதல்ல சந்திக்கிறாங்க சந்திரன் ஓடுறாங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த வாழ்க்கை எல்லாருக்கும் நன்றி. வாய்ப்பை வழங்கி அனைவருக்கும் நன்றி. என்னோட கனகாமல் மேம் வந்து உண்மையிலே நான் ஜோதிடத்துறையிலே அந்த பக்கம் யூடியூப்ல எவ்வளவா இருந்தாலும் வெளியில இந்த பக்கம் சவுத் சைடில் நான் தெரியாம தான் இருந்தேன். கனகாமல் மேம் கிட்ட வந்து பேசணும்னு தான் எனக்கு ஒரு வாய்ப்பு. இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா ஜோதிட ஸ்டூடெண்ட் பண்ணி வேணுமா, ஜோதிட கலையரசு வேணுமா, இத்தனை பட்டங்கள் வாங்கிட்டேன். எனக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கறது வந்து ஒரு நிலை வேணும். அந்த நிலையா இருக்கட்டும், அவங்களுடைய கரெக்டா அவங்களுக்கு அந்த அங்கீகாரம் இருக்கு, அறிவு இருக்கு, அவங்களுக்கு அதை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வேணும்ல. உண்மையிலே கனகாமல் மேம் சேர்ந்ததுக்கு அப்புறம் நான் என்னோட வாழ்க்கையில அதிகப்படியான வளர்ச்சி நோக்கி பயணப்பட்டிருக்கேன். மீடியா ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு சவுத் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மத்தியில நான் தெரியுறேன். ஒரு பக்கம் காதல் ஜோதிடர் அப்படின்றது வேற மாதிரி பார்க்கப்பட்டாலும் நிறைய பேர் உணர்வுக்குள்ள விஷயமா பார்க்குறாங்க. ஸோ அதில் நான் பெருமைப்படுறேன், தவிர்த்து கவலைப்படுற ஆள் கிடையாது. நான் எல்லாத்துக்குமே ஜோதிடம் பார்க்குறேன். பர்டிகுலர் லவர்ஸ்க்கு, லவ் ப்ராப்ளமாக இருக்கட்டும், திருமணம் சார்ந்த விஷயங்களுக்காக இருக்கட்டும், அதை இன்டெப்த்தாக போய் பார்த்து கொடுப்பேன், என்ன இருக்கோ கிளாரிட்டி கொடுத்துருவேன். நன்றி, வணக்கம்.